கைக்கு மடித்து தைக்கிறதுக்கு கோடு போடுறோம். இது மடித்து தைக்கிறது. இது உயரத்துக்கு அந்த கைக்கு. அதுவும் மடித்து தைக்கிறது தான். இந்த இது ரெண்டும் மடித்து தைக்கிறோம். அதில் ஒரு கோடு, மேலேயும் ஒரு கோடு போட்டுக்குவோம். 2 கை வச்சுருக்கிறேன். 2 கையிலையுமே 2 கையும் இருக்குது. 2 கையும் பார்ப்போம். 2 கை அளவையும் சொல்கிறேன். இதுலேருந்து உயரம் 6.5 இன்ச்சு உயரம். அதுலேருந்து மேலே 6.5 இன்ச்சு உயரம். 2 கை 2 கட்டியும் ஒன்றா சொல்கிறேன். 9.5 இன்ச்சு அடிக்கை லூஸு 9.5. அடிக்கை லூஸு 9.5. எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா 9.5. சரிங்களா? இந்த எண்டு இருக்குது பாருங்கள். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் 10.25. அதுலேருந்து கரெக்டாக அந்த ஸ்கேலை வச்சுக்கிறீங்க. ஒரு கோடு போடுறோம். இது கொஞ்சம் தூரத்துக்கு போட்டு வச்சுக்கோங்க. இந்த கையை பாருங்கள். இதுவும் 9.5 இன்ச்சு. இந்த எண்டுக்கு பாருங்கள். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு 10.5. அது 9.5, இது 10.5. 10.15, இது 10.5. இப்போ கோடு போட்டுக்குங்க. இந்த 2 கையையும் பார்த்துக்குவோம். கொஞ்சம் தூரத்துக்கு கோடு போட்டுருக்கீங்களா? இப்போ இந்த கையை பார்ப்போம். 9.5, 4.25. ஒரு கோடு கொஞ்சம் தூரத்துக்கு 9.5, 4.25 பாதி. ஒரு கோடு. ஈஸியான மெத்தடில் நான் சொல்கிறேன். கை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு அந்த மெத்தட் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்கேலை வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ண போகிறோம். இந்த சென்டர் இருக்கு பாருங்கள். இந்த கோடு போட்டுருக்கேன் பாருங்கள். குறுக்க கோடு போட்டோம் பார்த்தீங்களா? அந்த சென்டர்லேருந்து வச்சுக்கணும் கரெக்டாக. ஒரு கோடு அப்படியே திருப்புறோம். அப்படியே திருப்பி வைக்கிறோம். அப்படியே ஒரு கோடு. அவ்வளோதாங்க. 9.5, 10.15, அப்படியே 10.5 வரணும். அதில் இந்த ரவுண்டில் 10.5. அவ்வளோதான். 10.5 இன்ச்சு வந்துட்டு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? மேலே ரவுண்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதுலேருந்து அந்த ரவுண்ட்லேருந்து இறக்கி கீழே இறக்கி 4.5, 3/4 இன்ச்சு போட்டுக்கோங்க. ஒரே மெத்தட் தான் வருது எல்லாத்துக்கும். இந்த ஸ்கேலை அப்படி வச்சுருக்கோன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கோட்டில் வரணும். அந்த ஷார்ப்பு, அந்த எண்டு எல்லாமே. ஷார்ப்பு, எண்டு, இந்த எண்டு ஒரு கோடு. அப்படியே திருப்பிக்கிறோம்.
இப்படி வைக்கிறோம். ஸ்கேலை வச்சு அப்படி ஒரு இழுப்பு. இப்போ 10.5 வந்துச்சா, அந்த ரவுண்டு 10.5, மேல் ரவுண்டு 10.5, கீழேயும் 10.5 வரணும். அந்த ரவுண்டு வந்துச்சு பாருங்கள், 10.5 கீழ் ரவுண்டு அந்த உள்ள கவுத்தட்டும் 10.5, மேலேயும் 10.5, கீழேயும் 10.5, மேலேயும் 10.5. இந்த கேப்பு வந்து 3.75 வருது. 9.5, 3.75. கேப்பு வந்து 3.75. கேப்பு 3.75. 3.75 கேப்பு 9.5. இது 4.25. இந்த கேப்பு வந்து 4.25. ஒரே அளவு தான், ஆனால் 4.25 பார்த்துக்கிட்டிங்கன்னா. அது சென்டர் வச்சுட்டோமா. இந்த சென்டரில் இந்த கோடு சென்டர் வருது பாருங்கள், அதில் வச்சு கரெக்டாக அப்படி இழுத்து போகிறீங்க. மேல் ரவுண்டு அப்படி இதில் அளந்து பார்ப்போம். அதில் 10 வந்துச்சு, இதில் 11 வருது. 11 இந்த மாதிரியும் கட்டிங், இந்த இதே கட்டிங்கில் எப்படியும் வரும். இந்த கையிலே இது ஒரு மெத்தடு 11 வரும். மேலே வந்து 11 வரும். மேல் ரவுண்டு, கீழ் ரவுண்டு இங்கேருந்து 4.25 அவ்வளோதாங்க. இந்த ஸ்கேல் எப்போதும் நான் சொன்ன மாதிரியே தான் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்களா? அப்படியே ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. அப்படி திருப்பி வச்சு ஒரு ரவுண்டு. மேல் ரவுண்டு 11, கீழ் ரவுண்டு கவுத்தட்டு. இது இப்போ நம்ம அளக்கிறது. கரெக்டாக 11 வந்துச்சுங்க. இந்த கவுத்தட்டும் 11, மேலும் 11, கீழேயும் 11.